கூடலூர் அருகே தொடர் கனமழை காரணமாக மண்ணுக்குள் கட்டடங்கள் புதைவதால் புவியியல் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு அருகே தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 1000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் 3 கிராமங்கள் முற்றிலுமாக மண்ணில் புதைந்தன. மீட்பு பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை. இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. ஆனால் இதனை மறுத்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் இது தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டு வருவதாகவும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் நீலகிரி மாவட்டம் கூடலூர், கோகால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக ஒரு சில கட்டடங்கள் 7 அடி ஆழத்துக்கு மண்ணுக்குள் புதைந்தன. கோகால் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் திடீரென பிளவு ஏற்பட்டது. அப்பகுதியில் உள்ள முதியோர் கட்டடம் ஒன்றும் மண்ணுக்குள் புதைந்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் வேறு பகுதிகளுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் சென்றுவிட்டனர். ஆனால் சிலர் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது அந்த பகுதியில் இந்திய புவியியல் துறையை சேர்ந்த மூத்த வல்லுநர்கள் 2 ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே இந்த பகுதியில் ஆறுகள், நீரோடைகள் இருந்திருக்கலாம் எனவும் மழை அதிகரிக்கும் பட்சத்தில் அதனால் கட்டடங்களில் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நாளை முதல் 20 நாட்களுக்கு அதிநவீன கருவிகள் மூலம் ஆய்வு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்.